க்ரீம் பிஸ்கட்ஸில் வந்து 498 கேலரிஸ் இருக்குது. இதில் இன்னும் சில பேர் வந்து இந்த சர்க்கரை இருக்கிற பிஸ்கட் தாங்க பிரச்சனை, அதனால் நான் வந்து சால்ட் பிஸ்கட் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த சால்ட் பிஸ்கட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 486 கேலரிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கலாம். எல்லா பிஸ்கட்லையும் கிட்டத்தட்ட ஒரு 450 கேலரியிலிருந்து ஒரு 500-525 கேலரிஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ மேரி பிஸ்கட், மேரி லைட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து க்ரீம் பிஸ்கட்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம இனிப்பு பிஸ்கட்டாக நார்மலாக சாப்பிட்ற பிஸ்கட்ஸாக இருக்கட்டும், எல்லா பிஸ்கட்ஸ்லையும் கேலரிஸ் அளவு பெரிய வித்தியாசம் கிடையாது. 100 கிராமுக்கு வந்து 50 கேலரி வித்தியாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 கிராமுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 0.5 கேலரிஸ் தான் வித்தியாசம் வரும். ஸோ பெரும்பாலும் எல்லா பிஸ்கட்டுமே வந்து ஒரே அளவு கேலரிஸ் கொண்ட பிஸ்கட்ஸ். ஸோ ஒரு பிஸ்கட்டோட சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8லிருந்து 12-13 கிராம் வரைக்கும் ஒரு பிஸ்கட் வந்து இருக்கும். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கட்டில் இருக்கிற கேலரியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 60 கேலரிஸ் அளவு வந்து ஒரு பிஸ்கட்டில் இருக்கும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு இட்லியில் இருக்க கேலரிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி வந்து 50லேருந்து 55 கேலரிஸ் இருக்கும் ஒரு இட்லியில். அதே அளவு கேலரிஸ் கிட்டத்தட்ட ஒரு பிஸ்கட்லேயும் இருக்குது. ஸோ ஒரு வேளை நம்ம வந்து காஃபிக்கோ டீக்கோ நம்ம எவ்வளோ பிஸ்கட் ஆவரேஜாக சாப்பிட்றோம் அப்படிங்கிற கணக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா நார்மலாக ஒரு 2 பிஸ்கட் சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலானவர் இந்த 2 பிஸ்கட்ல எடுத்து போகிறது கிடையாது. ஒரு 3லிருந்து 5 பிஸ்கட் வரைக்கும் சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஒரு சிலர் காலையில் 2 பிஸ்கட், மதியம் 11 மணிக்கு 2 பிஸ்கட், அதே போல் சாயந்தரம் 5 மணிக்கு 2 பிஸ்கட் அப்படின்னு எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 5லேருந்து 6 பிஸ்கட், ஒரு 4லேருந்து 6 பிஸ்கட்டோ எடுத்துக்கும் போது ஒரு பிஸ்கட்டில் ஒரு 40-50 கேலரின்னு ஆவரேஜ் வச்சுக்கிட்டா கூட ஒரு 200லேருந்து 250 கேலரிஸ் 300 கேலரிஸ் வந்து பிஸ்கட்ஸில் வருது. ஸோ ஒரு வேளை உணவில் நம்ம எடுத்துக்கிற கேலரிஸ் வந்து ஒரு இடைவேளை உணவில் நம்ம எடுத்துக்கிற பிஸ்கட்ஸில் இருக்குது. இது வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, காஃபியில் சுகர் இல்லாமல் குடிக்க முடியல, டீயில் சுகர் இல்லாமல் குடிக்க முடியல அப்படின்னு ஒரு சிலர் வந்து இந்த பிஸ்கட்ஸை சாப்பிட்றவங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டிங்கன்னா வர்ற கேலரிஸை விட 3லேருந்து 4 மடங்கு அதிகமான கேலரிஸ் வந்து நீங்கள் பிஸ்கட் சாப்பிடும்போது இருக்குது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு நீங்கள் காஃபியில் பிஸ்கட்டை தொட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரையை போட்டே சாப்பிட்றலாம். ஏன்னா அதை விட பிஸ்கட்ஸை நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் சர்க்கரையோட அளவு அதிகமாக கூடும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது உங்கள் சர்க்கரையோட அளவு நீங்கள் பிஸ்கட்ஸை சேர்த்தும் போது நிச்சயமாக அதிகமாகும், குறையாது. அது சால்ட் பிஸ்கட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து மேரி பிஸ்கட்டாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண குட் டே பிஸ்கட்டாக இருந்தாலும் சரி.